Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Mercedes AMG C63 SE Performance கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Mercedes-Benz அவங்களோட AMG C63 SE Performance செடான் கார் மாடலை இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 1.95 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், இந்த லேட்டஸ்ட் Mercedes AMG C63 SE Performance கார் மாடலில் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் F1 ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் 4 சிலிண்டர் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Mercedes-Benz இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் செடான் மூலிமா ஒரு நியூ ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைப்ரிட் மார்வலை யாருக்காக Mercedes-Benz டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் என்தூசியாஸ்டிக்காக, அதாவது யாருக்கெல்லாம் வந்து லக்ஸுரி அப்புறம் ப்ரெசிஷன் வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்காக தான் Mercedes-Benz இந்த AMG C63 SE பர்ஃபார்மன்ஸ் செடானை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த Mercedes AMG C63 SE பர்ஃபார்மன்ஸ் செடானோட கீ ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 680 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 1020 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த கார் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 3.4 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு AMG 4MATIC ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஃபீச்சர் கூட ட்ரிஃப்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ரேஞ்சில் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் செடான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 km கொடுக்கும்னு Mercedes-Benz தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த காரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட AMG டிரைவர் பேக்கேஜோட சேர்த்து 280 km/h சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 6.1 kW பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2875 mm உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Mercedes AMG C63 SE பர்ஃபார்மன்ஸ் செடான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் C கிளாஸை விட 50 mm லாங்கராக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு 20 இன்ச்சில் AMG கிராஸ் ஸ்போக் ஃபோர்ஜ்ட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேப்ஸோய்டல் குவாட் எக்ஸாஸ்ட் பைப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த காரில் உங்களுக்கு 8 டிரைவிங் மோட்ஸ் வந்து Mercedes-Benz கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரிஃப்ட் மோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராக் டேட்டா லாகர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் கண்ட்ரோல் சஸ்பென்ஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் டேம்பிங்கும் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ரியர் ஆக்சில் ஸ்டியரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த காரோட ஓனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து நர்பர்கிரிங்கில் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கான புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா Mercedes-Benz ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த காரோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 2025 Q2 ஸ்டார்ட் ஆகும்னு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Mercedes AMG C63 SE பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லைன் 4 டர்போ பெட்ரோல் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐகானிக் AMG V8 இன்ஜினை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். பட் இந்த புது ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 PS பவர் வந்து அதிகமாக தான், அதாவது அவுட் கோயிங் மாடலை விட உங்களுக்கு 200 PS பவர் வந்து அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் இருக்கக்கூடிய 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கூட பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து Mercedes-Benz கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் இன்ஜின் அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டாரோட பவர் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 680 PS பவர் வந்து கொடுக்குது. இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் உங்களுக்கு 476 PS பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா 204 PS எலக்ட்ரிக் பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 680 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 9 ஸ்பீட் மல்டி கிளட்ச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து Mercedes-Benz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ட்ரிஃப்ட் மோட் கிடைக்குது, ரேஸ் மோட் கிடைக்குது, அப்புறம் எலக்ட்ரிக் மோட் கிடைக்குது. அது மூலிமா உங்களுக்கு 13 km வந்து எலக்ட்ரிக் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த Mercedes AMG C63 SE பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஜெனரேஷன் AMG பெர்ஃபார்மன்ஸ் சீட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனலாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் AMG ஸ்பெசிஃபிக் ரேடியேட்டர் கிரில் கூட உங்களுக்கு வெர்டிகல் ஸ்ட்ரட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் AMGயோட ஏரோடைனமிக் பேக்கேஜும் உங்களுக்கு ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. இந்த காரில் உங்களுக்கு 19 இன்ச் வீல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 20 இன்ச் வீல்ஸ் வந்து ஆப்ஷனலாக கிடைக்குது. இந்த காரில் உங்களுக்கு AMG ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. AMGயோட பெர்ஃபார்மன்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலாக உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு AMG பெர்ஃபார்மன்ஸ் ட்வின் ஸ்போக் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 83 mm லாங்கராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
வைடர் ஃப்ரண்ட் ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா 76 மில்லிமீட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் லாங்கரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஆக்டிவ் ரியர் ஆக்சில் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் ஏஎம்ஜி சி கிளாஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த ஏஎம்ஜி C63 SE பெர்ஃபார்மன்ஸ் செடானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பல்ஜஸ் பார்த்தீங்கன்னா போனட்டில் கொடுத்துருக்காங்க. ஹெட்-அப் டிஸ்பிளே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்ஜியோட ஸ்பெசிஃபிக் டிஸ்பிளேஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு 4 ஏஎம்ஜி டிரைவிங் மோட்ஸ் வந்து கஸ்டமைசபிள் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டிரைவிங் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட், கம்ஃபர்ட் மோட், ஸ்போர்ட் மோட், அப்புறம் ரேஸ் மோட். இந்த 4 ஏஎம்ஜி டிரைவிங் மோட்ஸ் வந்து இந்த ஏஎம்ஜி C63 SE பெர்ஃபார்மன்ஸ் செடான்ல உங்களுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் இருக்கக்கூடிய பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மெர்சிடிஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த கார் வந்து யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும்னு மெர்சிடிஸ் தரப்புல இருந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனும் இருக்கணும், பட் மெர்சிடிஸ் பென்ஸோட ஏஎம்ஜி ஹால்மார்க் பவரும் இந்த கார்ல எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஏஎம்ஜி C63 SE பெர்ஃபார்மன்ஸ் செடான் வந்து ரொம்ப ஆப்டா இருக்குன்னு மெர்சிடிஸ் பென்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த காரோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த மெர்சிடிஸ் ஏஎம்ஜி C63 SE பெர்ஃபார்மன்ஸ் செடானோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 1.95 crore எக்ஸ்-ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.